மச்சான் கடன் அதிகமா இருக்கு மச்சான், என்ன பண்றதுன்னே தெரியல, அதான் ஒரே கஷ்டமா இருக்கு. எனக்கு சரியா தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன் கடன் எவ்வளவு கடன் ஆகி போச்சு மச்சான்? அது ஒரு ஆயிடுச்சு மச்சான், ஒரு 5000 ரூபாய் கடன் ஆயிடுச்சு மச்சான். ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, நைட்டு தான் தூக்கமே வர மாட்டேங்குது. எப்பலாம் அடைக்க போறோம் என்னென்ன இதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். சரி நான் ஒரு டீயை குடிச்சு நல்லா சரியா டீயை குடி. அடுத்த மாசமாச்சு சேலரியில் எப்படியாச்சும் நான் 5000 ரூபாய் எடுத்துலான்னு பாக்குறேன். அடுத்த மாசம் ஒரு செலவு இருக்கு. உங்ககிட்ட 50-5000 ரூபாய் கடை இருக்கும். கடங்காரெல்லாம் வீட்டுக்கு வந்து எதாவது கேட்டாங்கன்னா அசிங்கப்படுமேன்னு சொல்லிட்டு சூசைட் தாட்ஸ் எல்லாம் டேய் அப்படிலாம் ஏன்டா யோசிக்கிற? இதுக்கெல்லாமடா யாராவது சூசைட் பத்தி யோசிப்பாங்க? 5000 ரூபாய்க்கு வீட்டு தேடிலாம் யாரும் வர மாட்டாங்கடா. மச்சான் கடன் ஒண்ணு வாங்கிட்டால இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் மச்சான், உனக்கு தெரியல மச்சான். சாப்பிட்டியா நீ? எங்க மச்சான் பசிக்கவே மாட்டேங்குது. பிரியாணி நல்லா இருக்கும், போய் அந்த டேபிள்ல உட்காந்து ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ண நான் வரேன். ஓ எங்க மச்சான் சாப்பாடு கூட காசு இல்ல, எதுவுமே ஒண்ணும் பண்ண முடியல, கடன் அடைக்க முடியல. ஏண்டா 25 லட்சம் கடனை வச்சுக்கிட்டு நானே சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு யோசிக்கல. 5000 ரூபாய் கடனுக்கு 2 மணி நேரம் புலம்புறானே. என்ன பேங்க்கார கந்து வட்டிக்கார சொந்தக்காரங்க எவ்வளவு பேர் சுத்திட்டு இருக்காங்க, நானே மாறு வேஷத்துல சுத்திட்டு இருக்கேன்டா. டேய் சிக்கன் 65 சொல்லிக்கோ மச்சான். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு மச்சான், சாப்பிடவே முடியல மச்சான்.